பிரைஸ் தி லார்ட். 19th of July. இன்னைக்கு இயேசப்பா நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, சமாதானத்தோடய நடக்க பண்ணுவார். தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடய நடக்கவும் பண்ணினவர் யார் அப்படின்னு சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ என்றைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா, ஏன் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடக்குது, இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே வந்தது கிடையாது, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ மேபி இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்காக தான் ஏசப்பா பேசுகிறாங்க. மேபி ஒரு நியூவான ஒரு ஜாப், இல்லை ஒரு நியூவான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். மேபி அது வந்து மேரேஜ் லைஃப்பாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை ஆர்எல்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு வேறு ஒரு ஸ்டேட்க்கோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரிக்கோ போயிருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு நியூவான விஷயம் உங்களோட லைஃப்பில் இப்போ இருக்குது, அதை வந்து எப்படி நீங்கள் கடக்க போகிறீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி ஏசப்பா பேசுகிறாங்க. அதை குறித்து நீங்கள் ரொம்பவே டென்ஷனாக இருக்கலாம், ரொம்ப பயந்து போயிருக்கலாம். நான் எப்படி இங்கே சர்வை பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, இதை நான் எப்படி கடந்து வர போகிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்காக தான் ஏசப்பா இன்றைக்கி பேசுகிறாங்க. ஸோ இந்த வசனத்துலேயும் அதே போல் தான் ஒரு சைரஸ் அப்படின்ற ஒரு ராஜாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக மாற்றுறாரு. ஈவன் அந்த பர்சன் வந்து ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனாக இருந்தால் கூட ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அவரை கொண்டு செய்ய வைக்கிறாரு. நிறைய நாடுகளில் நிறைய பேட்டில்ஸை வந்து வின் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆண்டவரோட உதவியால் அவர் செய்கிறாரு. ஸோ அதுதான் இந்த வசனத்தில் சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் நீ நடக்காத பாதையில் ஒன்று நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கு நீங்களும் இதே போல் ஏதோ ஒரு நீங்கள் நடக்காத பாதையில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கலாம். இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் இதை ஃபேஸ் பண்ணதே கிடையாது, ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நடக்குது, மேபி கிட்ட தான் ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ நான் ஒன்று அந்த வழியில் கூட்டிகிட்டு போவேன். மேபி இதை நீ பார்க்காம இருந்திருக்கலாம் உன் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி, ஆனால் நான் இந்த பாதையில் ஒன்று கூட்டிகிட்டு போவேன். எப்படி கூட்டிகிட்டு போவேன்? சமாதானத்தோடு கூட்டிகிட்டு போவேன். மேபி அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம், ரொம்ப கேரக்டிக்காக இருக்கலாம், ஆனால் அதை சமாதானத்தோடு நான் அதை ஒன்று கடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற காரியம், நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிற, வருத்தப்பட்டு இருக்கிற காரியம் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை சமாதானத்தோடு கடக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறாரு. ஸோ எதை குறிச்சும் பயப்படாதீங்க. மேபி நியூ பிளேஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஒரு ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இதை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த பாதையும் உங்களை சமாதானத்தோடு கடக்க பண்ணுவார். ஸோ சந்தோஷமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களை இதை கடக்க பண்ணுவார். இன்னும் ஆண்டவர் உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய காரியங்களை பண்ணுவார். ஆனால் இது எல்லா சூழ்நிலையிலுமே ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஸோ எதை குறிச்சுமே பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் உங்களோட சமாதானத்தோட அந்த பாதையை கடக்க செய்வார். ஸோ அவரை நம்புங்க, அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை தொடங்குங்க. God bless you. Have a blessed day.